அண்மை செய்தி. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 525 கோடி ரூபாய் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உள்ளிட்ட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். தேவநாதன், குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். தேவநாதனின் சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக முதலீட்டாளர்கள் சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. முதலீடு செய்த 100க்கு மேற்பட்ட முதலீட்டாளரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாத் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவினர் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்குல ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்களை 2வது முறையாகவும் தள்ளுபடி செய்த நிலையில 3வது முறையாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இந்த நீதிபதி இலங்கையின் முன்பு விசாரணை கொண்ட போது முதலீட்டாளர் சங்கம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி தேவநாத் யாதவ் 680 கோடி ரூபாய் முதலீட்டாளரிடம் ஏமாற்றியுள்ளதாகவும், சென்னை அண்ணா சாலை, மயிலாப்பூர், அண்ணா நகர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்கள்ல சொத்துக்கள் உள்ளதாகவும், அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும், இதையெல்லாம் மறைத்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக முதலீட்டாளர் சங்கம் சார்பாக வழக்கறிஞர் திருமூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதங்கள் வைத்தார்கள். இதையடுத்து நீதிபதி தேவநாத் யாதவ் முழு சொத்து விவரங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை 17ஆம் தேதி என்று தள்ளி வச்சிருக்காங்க. மேலும் குறைந்தபட்ச 300 கோடி ரூபாய் சொத்து மதிப்பையாவது அன்றைய தினம் தாக்கினால் ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று நீதிபதி இளந்திரையன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.